வணக்கம் நண்பர்களே. டிடிசிபி அப்ரூவல் என்றால் என்ன, அது இல்லாமல் நிலம் வாங்கலாமா பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிடிசிபி என்பது தமிழக அரசின் நகர மற்றும் கிராம வளர்ச்சி திட்டங்களை ஒழுங்குபடுத்தும் முக்கியமான அரசு அமைப்பாகும். ஒரு நிலம் அல்லது வீட்டு திட்டம் டிடிசிபி அப்ரூவ்டு என்று கூறப்படும் போது அது அரசின் நகரமைப்பு விதிமுறைகளுக்கு ஏற்ப சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது என்பதை குறிக்கும். அதாவது அந்த நிலம் குடியிருப்பு பயன்பாட்டிற்கு தகுதியானது மற்றும் தேவையான திட்ட அனுமதிகள் பெற்றுள்ளது என்ற அர்த்தம். இன்றைய ரியல் எஸ்டேட் துறையில் அங்கீகாரம் இல்லாத நிலங்களை வாங்குவது எதிர்காலத்தில் உரிமை பிரச்சனைகள், சட்ட சிக்கல்கள் மற்றும் கட்டிடம் கட்ட அனுமதி மறுப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கலாம். டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற திட்டங்களில் பொதுவாக திட்டமிட்ட சாலைகள், வடிகால் வசதி, தெருவிளக்குகள் மற்றும் பிற அடிப்படை வசதிகள் கட்டாயமாக இடம்பெற்றிருக்கும். டிடிசிபி அங்கீகாரம் பெற்ற நிலங்களை வாங்குவதன் மூலம் சட்ட பாதுகாப்பு கிடைப்பதுடன் பெரும்பாலான வங்கிகளில் இருந்து வீட்டுக்கடன் பெறுவதும் எளிதாகும். மேலும் நகர வளர்ச்சி திட்டங்களுடன் இணைந்திருப்பதால் அந்த நிலத்தின் எதிர்கால மதிப்பு உயர வாய்ப்பு அதிகம் இருக்கும் மற்றும் மீள் மதிப்பு ரீசேல் வேல்யூ சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட திட்டத்திற்கும் டிடிசிபி ஒரு தனித்த லே அவுட் நம்பர் வழங்குகிறது. உதாரணமாக டிடிசிபி நம்பர் 123/2023 போன்ற எண் இருக்கும். இந்த எண்ணை அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் சரிபார்த்து திட்டம் உண்மையில் அங்கீகரிக்கப்பட்டதா என்பதை உறுதி செய்யலாம். பொதுவாக டிடிசிபி அங்கீகாரம் மாவட்ட, நகரங்கள் மற்றும் கிராமப்புறங்களுக்கு பொருந்தும். ஆனால் சென்னை மாநகர பகுதி மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கு சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி CMDA அங்கீகாரம் தேவைப்படுகிறது. எனவே நீங்கள் வாங்க விரும்பும் நிலம் எந்த நிர்வாக வரம்பிற்குள் வருகிறது என்பதை முதலில் தெரிந்து கொண்டு அதற்கான சரியான அங்கீகாரம் உள்ளதா என்பதை உறுதி செய்வது மிகவும் அவசியம். மொத்தத்தில் டிடிசிபி அல்லது தொடர்புடைய நகர வளர்ச்சி அமைப்பின் அங்கீகாரம் பெற்ற நிலத்தில் முதலீடு செய்வது பாதுகாப்பான மற்றும் நம்பகமான தேர்வாகும். ஸோ டிடிசிபி அப்ரூவ்டு அப்படிங்கிறது கரெக்டாக அந்த இடம் வீடு கட்டுறதுக்கு தகுதியான இடம் அப்படின்னு கவர்மெண்ட்ல ஒரு நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அது வாங்கிக்கிட்டோம்னா எந்த சட்ட சிக்கலும் வராது. ஸோ அதனால அது வாங்குறது பெஸ்ட்டு. மெயினாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க இது வாங்கி வச்சுக்கிட்டு பண்ணுறாங்க. சில பேர் வாங்காமல் சொல்கிறாங்க. இந்த வாங்காமல் சொல்கிறவங்கள நம்பாதீங்க. நம்பர் கொடுப்பாங்க டிடிசிபி அப்ரூவலுங்கிறதுக்கு. அந்த நம்பரை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக இதுக்கு அப்ரூவல் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வாங்குறது பெஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக சென்னையிலலாம் இதுக்கு CMDA அப்ரூவல்னு சொல்லுவாங்க. இது மற்ற நகரங்களுக்கு வேறு. சென்னையை பொறுத்த வரைக்கும் CMDAல அப்ரூவல் வாங்கணும். ஸோ அது வாங்கியிருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.